நமஸ்காரம். இன்றைய நீதி சாஸ்திரத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னா, அஸ்திரம் ஜீவிதம் லோகே அஸ்திரம் தனயௌவனம் அஸ்திரம் தாரபுத்திராதி தர்ம கீர்த்தி துவயம் ஸ்திரம் அப்படிங்கிற. அதாவது இந்த ஒரு உலகத்தில் நாம் பிறந்திருக்கோம். எது நிலையானது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு பிறப்பில் எதுவுமே நிலையற்றது, எதுவுமே நிரந்தரம் சாஸ்வதம்னு நம்ம சொல்லிட முடியாது. அஸ்திரம் ஜீவிதம் லோகே, இங்கே நம்மளுடைய ஜனனம் எப்பொழுது சிருஷ்டிக்கப்படுதோ அது நம்முடைய மரண பரியந்தம் எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டது. அதனால் இங்கே வாழ்வது ஜீவிதம், இங்கே வாழ்கிறதே நிலையற்றது. அதே போல் தன யௌவனம், செல்வங்கள். இன்றைக்கு நாம் நிறையா பணங்காசு வச்சுருக்கலாம், ஆனால் அது நிரந்தரமானது அப்படின்னா கிடையாது. யௌவனம், அப்புறம் யௌவன பருவம். இந்த ஒரு தேகத்தில் எவ்வளோ சக்தி இருக்கோ அது வரைக்கும் தான் அந்த ஒரு தேகமானது சௌக்கியமாக இருக்கும். யௌவன பருவம், நமக்கு ஒரு முதிர்ச்சி வந்துடுது அப்படின்னா முன்பு போல் நம்மளால் எந்த ஒரு காரியமும் நிறைவாக செய்ய முடியாது. அதனால் அந்த யௌவன பருவம் நிரந்தரமானது கிடையாது. தாரபுத்திராதி, நம்முடைய மனைவி மக்கள் குழந்தைகள் எதுவுமே நிரந்தரம் இல்லாதது. அப்படி இருக்கக்கூடிய இந்த பூமியில் இதுதான் நிரந்தரம் அப்படின்னா தர்ம கீர்த்தி துவயம் ஸ்திரம். தர்மம், நம்மளால் முடிந்து தர்ம காரியங்கள் செய்ய வேண்டும். தர்ம காரியங்கள்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இல்லாதப்பட்டவாளுக்கு அன்னதானம் தர்றது, ஆலயத்திற்கு போய் நம்மளால் முடிஞ்ச ஒரு புஷ்பங்களை சமர்ப்பணம் செய்கிறது, அந்த மாதிரி பொதுவாக இருக்கக்கூடிய தர்ம காரியங்கள் நம்மளால் முடிஞ்ச மட்டும் நிறைய தர்ம காரியங்கள் செய்ய வேண்டும். கீர்த்தி துவயம் ஸ்திரம். கீர்த்தி அப்படின்னா புகழ்னு அர்த்தம். நம்ம நிறைய தர்ம காரியங்கள் செய்தாலே தானாக நமக்கு புகழானது கிடைக்கும். புகழுக்காக நம்ம தர்ம காரியங்கள் செய்யக்கூடாது. நம்ம தானாக செய்யக்கூடிய தர்ம காரியங்களை பார்த்து இவர் இந்த இதுக்கு இவர் தான் முன்னாடி இது செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு கீர்த்தி நம்மை தேடி வரும். அப்பேற்பட்ட இந்த பூமியில் நம்முடைய காலத்திற்கு பிறகும் கொடை வள்ளல் கர்ணன் இல்லை கர்ண மகாராஜ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அவருடைய சேட்டத்தை பற்றி சொல்லணுங்கிறதே கிடையாது. அவருடைய விருத்தாந்தத்தை பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய தர்மம், அவர் செய்த தர்மத்தின் வாயிலாக அவருடைய கீர்த்தி, அவருடைய புகழ் இன்ன வரைக்கும் பேசப்படுது அப்படின்னா அது மட்டும்தான் இந்த ஒரு லோகத்தில் நிரந்தரமானது அப்படிங்கிறத சொல்லி நிறைய தர்ம காரியங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறோம். நமஸ்காரம்.